Hi friends, welcome to Satya's Lifestyle channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு புளி மண்டி தான் பார்க்க போறோம். வெண்டைக்காய் வச்சு புளி மண்டி தான் பார்க்க போறோம். இந்த வெண்டைக்காய் புளி மண்டில வந்து நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதுக்கு மெயினா வந்து புளி வந்து நம்ம அரிசி கலஞ்ச தண்ணியில தான் ஊற வைக்கணும். அப்படி அரிசி கலஞ்ச தண்ணி இல்லைன்னா நீங்க கொஞ்சமா அரிசி மாவு கலந்துட்டு அதை ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியில புளியை ஊற வச்சு பண்ணி பாருங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் மெயின் அரிசி கலந்து இந்த ரெண்டாவது தண்ணி இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு இதை நம்ம கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணி வாஷ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணியில் புளியை ஊற வச்சு பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் ஒரு திக்னஸ் கொடுக்கும். நம்மளுக்கு நார்மலாக இந்த இது தண்ணியாக இல்லாமல் இந்த அரிசி கலந்த தண்ணியில் பண்ணும்போது அதில் ஒரு லைட் திக்னஸ் வரும். மண்டி வந்து அரிசியோட அந்த தண்ணி தான் அது மண்டிங்கிறதே இதுக்கு. இந்த வெண்டைக்காய் புளி மண்டி பண்ணுறதுக்கு நான் வந்து வெண்டைக்காயை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை மட்டும்தான் நம்ம வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். பிசு பிசுப்பு இல்லாமல் வதக்கணும். அதுக்காக நான் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் இந்த வெண்டைக்காயை போட்டுக்கலாம். இது நல்லா பிசு பிசுப்பு இல்லாமல் மட்டும் நம்ம வதக்கி எடுத்துக்க வேண்டியதுதான். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கிறேன், உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கிறேன், பச்சை மிளகா நான் ஒரு 5 நம்பர் கிட்ட எடுத்துருக்கேன், குண்டு மிளகா எடுத்துக்கிறேன். ஏன்னா காரத்துக்கு நம்ம இதுதான் மிளகா மட்டும்தான் இதை சேர்க்க போகிறோம், வேறு மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த மிளகாய் எல்லாமே இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். ஏன்னா இதுதான் காரம், அதனால் இந்த காரம் எல்லாமே இந்த எண்ணெயில் நல்லா இறங்குற வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். இந்த பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும். இந்த பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் ஆனியன் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். பாதி சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி பீஸஸாக கட் பண்ணியிருக்கேன், பாதி வந்து அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் பூண்டும் சேர்த்துக்கிறேன். நம்மளோட விஷ் தான், பூண்டு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்தாவே நல்லா நிறையவே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா இந்த வெங்காயம் கொஞ்சம் கிளாஸ் எஃபெக்ட்டுக்கு மேலே நல்லா வதங்கி வரட்டும். இந்த வெங்காயம் வந்து வதங்குற நேரத்தில் நம்ம வந்து இதுக்கு புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். புளி வந்து நான் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து அரிசி களைஞ்ச ரெண்டாவது தண்ணி இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இதை நம்ம வாஷ் பண்ணி கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணி இருக்கும் இல்லையா, அதில் வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா திக்காக வேணுங்கிறனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இது உங்களோட விஷ், நீங்கள் நல்லா கெட்டியாக எனக்கு திக்காக வேணுங்கிறனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இல்லை நீங்கள் கொஞ்சம் தண்ணியாகவே வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி திக்காக நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் புளி. வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த வதக்கி வச்ச வெண்டைக்காயை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக நம்ம இந்த ஹீட்லேயே கொஞ்சம் வதக்கிக்கலாம் சும்மா. ஏன்னா இது ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம எல்லாம் வதக்கி வச்சது தான், இந்த ஸ்பைசஸோடு மிக்ஸ் ஆகிறதுக்கு தான் நம்ம வந்து இதை வதக்குறோம். சும்மா ஒரு 1 மினிட் இது வதக்கினா போதும். நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மோஸ்ட்லி வந்து மஞ்சத்தூள் எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் கலருக்காக மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கரைச்சி வச்சுருந்த புளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா கொதிக்கணும். இது நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. புளியோட பச்சை வாசனை எல்லாமே இதில் நல்லா போயிருக்கும். இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கிறேன். நீங்கள் இன்னுமே தண்ணியாக வேணாலும் வச்சுக்கிறா இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை இன்னும் நல்லா திக்காக்கி ஊறுகாய் மாதிரி வைக்கிறா இருந்தாலும் வைக்கலாம். அது நல்லா தான் இருக்கும்.
இந்த வெண்டைக்காய் புளி மண்டி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்ல புளிப்பு காரம் எல்லாம் கலந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இதை ஒயிட் ரைஸ்லேயே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிட்லாம், இல்லை தயிர் சாதத்துக்கு இது தொட்டுக்க சூப்பராக இருக்கும். அதேமாதிரி பழைய சாதத்துக்கு இது ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு நல்லாவும் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.